மையம் ஊடக நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். அனுர அரசிடம் மைத்திரி விடுத்துள்ள கோரிக்கை. கணவருடன் ஏற்பட்ட முரண்பாடு, உயிரை மாய்த்த கர்ப்பிணி பெண். பட்டளந்த அறிக்கையை நிராகரித்த ரணில் விக்ரமசிங்க வெளியான தகவல். இலங்கை வந்துள்ள பிரான்ஸ் போர்க்கப்பல். பள்ளி மாணவனின் பணத்தை கொள்ளையடித்த நபர் கற்களால் தாக்கப்பட்டு கொலை. வீட்டிலிருந்து வீசிய துர்நாற்றம், சடலமாக மீட்கப்பட்ட கணவன் மனைவி. பாசம் காட்டாத அம்மம்மா, தீர்த்து கட்டிய 15 வயதான பேத்தி, அதிர வைக்கும் திருமலை இரட்டை படுகொலை. அமெரிக்காவை தாக்கிய சூறாவளி, 32 பேர் பலி. தொடர்பென விரிவான செய்திகள். 1980 ஆண்டு காலப்பகுதியில் நாட்டில் பல்வேறு குற்றங்களை செய்த ஏனைய கும்பல்கள் குறித்து விசாரணைகளை மேற்கொள்வது அரசாங்கத்திற்கு முக்கியம் என்று முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். தனது காலத்தில் வேறு சில கமிஷன்கள் நியமிக்கப்பட்டதாகவும் அந்த கமிஷன்களின் அறிக்கைகளையும் செயல்படுத்துமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை வைப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய வங்கி நிதி மோசடி ஆணைக்குழு மற்றும் இலங்கை நிறுவனம் ஆகியவற்றை விசாரிக்கும் ஆணைக்குழுக்களின் அறிக்கையை செயல்படுத்துவது நல்லது என்றும் முன்னாள் ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இந்த ஆணைக்குழு அறிக்கைகள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டாலும் அதற்கு அப்பாற்பட்ட கடமைகள் அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் தவறான முடிவெடுத்து 6 மாத கர்ப்பிணி பெண் ஒருவர் உயிர் மாய்த்துள்ள துயரச் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது வசாவிலான் தெற்கு பகுதியைச் சேர்ந்து 2 பிள்ளைகளின் தாயே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த பெண் 6 மாதங்கள் கர்ப்பிணியாக காணப்பட்டிருக்கின்றார். கணவனுடன் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக தனக்கு தானே தீ வைத்துள்ளார். இந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி அவர் நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டுள்ளார். பட்டளந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ள விடயங்களில் தனக்கு தொடர்பு இல்லை எனவும் அதனை முற்றாக நிராகரிப்பதாகவும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். மேலும் பாராளுமன்ற கூட்டத்தொடர் அறிக்கையொன்றை 25 ஆண்டுகளின் பின்னர் பாராளுமன்றில் விவாதிக்கும் சம்பிரதாயம் இந்த நாட்டிலோ அல்லது வேறு எந்தவொரு பாராளுமன்றத்திலும் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அறிக்கையின் தீர்மானங்களில் எண்ணி பெற்று கூறப்பட்டுள்ள விடயம் என்னவெனில், அமைச்சர் என்ற வகையில் போலீஸ் அத்தியட்சகர் ஊடாக போலீஸ் அதிகாரிகளுக்கு வீடுகளை வழங்கியமே சரியில்லை என்பதாகும். போலீஸ் மா அதிபரிடம் வீடுகளை ஒப்படைத்து அதனூடாக அதிகாரிகளுக்கு வழங்கியிருக்க வேண்டும் என்பதே அதில் குறிப்பிடப்பட்டுள்ள முறையான நடவடிக்கையாகும். இந்த விடயத்தினாலேயே நானும் நளினியும் பொறுப்புக்கு வர வேண்டியவர்களாக மறைமுகமாக ஆணைக்குழு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆணைக்குழு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள எந்த ஒரு விடயத்திலும் நான் தொடர்பு படவில்லை. மக்கள் விடுதலை முன்னணி 1988 காலப்பகுதியில் நடத்திய பல பயங்கரவாத நடவடிக்கைகள் தொடர்பில் ஆணைக்குழு அறிக்கையின் தீர்மானங்களில் தவிசாளர் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் விடுதலை முன்னணியில் நடத்தப்பட்ட பயங்கரவாத செயற்பாடுகள் தொடர்பில் ஆணைக்குழு அறிக்கையில் 3ஆம் அத்தியாயத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மொத்த வரலாறும் அதில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. இதனை தவிர வேறு எந்த குற்றச்சாட்டும் என்னோடு தொடர்பு பட்டதல்ல. இந்த அறிக்கையை நான் முற்றாக நிராகரிக்கின்றேன். இதுவரை காலமும் ஆட்சிக்கு வந்த எந்தவொரு அரசியல் கட்சியும் இந்த அறிக்கையினூடாக குறுகிய அரசியல் லாபத்தை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் செயற்படவில்லை என்பதை கூற வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரான்சிய கடற்படைக்கு சொந்தமான புரோவென்ஸ் என்ற கப்பல் ஒத்தியகபூர்வ விஜயம் ஒன்றிற்காக கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த டிஸ்ட்ராயர் ரக புரோவென்ஸ் என்ற போர்க்கப்பல் 142.2 மீட்டர் நீளமும் மொத்தம் 160 நிர்வாக குழுவினரையும் கொண்டதுடன் கப்பலின் கட்டளை அதிகாரியாக கேப்டன் லினோன் சிக்ஃப்ரெட் பணியாற்றுகின்றார். இதேவேளை புரோவென்ஸ் என்ற கப்பல் நாட்டில் தங்கியிருக்கும் காலத்தில் அதன் நிர்வாக குழுவினர்கள் கொழும்பிலுள்ள முக்கிய இடங்களை பார்வையிட திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் உத்தியோகபூர்வ விஜயத்தை முடித்த பின்னர் 2025 ஆண்டு மார்ச் 20 தீவை விட்டு குறித்த கப்பல் புறப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது.
கொகிவல பகுதியில் பள்ளி மாணவனின் பணத்தை கொள்ளையடித்த நபர் ஒருவர் குழுவினரால் கற்களால் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டதாக கொகிவல போலீசார் தெரிவித்துள்ளனர். கொகிவல போலீஸ் பிரிவின் மல்பத்த வீதி மற்றும் STS ஜெயசிங்க மாவட்ட சந்திக்கு அருகிலுள்ள பள்ளி மாணவன் ஒருவரின் பணம் கொள்ளையடிக்கப்படுவதை நேரில் பார்த்த ஒரு குழு பணத்தை பறித்த முயன்றவரை கற்களால் தாக்கி விரட்டி அடித்துள்ளனர். தாக்குதலுக்கு பிறகு குறித்த நபர் சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் சென்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பின்னர் கொகிவல போலீஸ் நிலைய அதிகாரிகளால் பணத்தை கொள்ளையடித்த நபர் பிடிக்கப்பட்டு களுப்போவில மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பொகவந்தலாவே தெரேசியா தோட்ட பகுதியில் உள்ள வீடு ஒன்றிலிருந்து கணவன் மற்றும் மனைவி ஆகிய இருவரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. குறித்த வீட்டிலிருந்து துர்நாற்றம் வீசியதை அடுத்து அந்த பகுதி மக்கள் போலீசாருக்கு தகவல் வழங்கியதை தொடர்ந்து இந்த சடலங்கள் நேற்று மீட்கப்பட்டுள்ளதாக பொகவந்தலாவை போலீசார் தெரிவித்துள்ளனர். 38 வயதான சின்னையா விஜயகுமார் மற்றும் 37 வயதான பெருமாள் கௌரி என்ற இருவரை சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு வீட்டிலிருந்து சடலங்கள் மீட்கப்படும் போது அவற்றின் அருகில் நஞ்சு போத்தல் ஒன்று இருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. சடலமாக மீட்கப்பட்ட பெண் சிறிது காலம் கொழும்பு பகுதியில் கூலி தொழில் செய்து வந்ததாகவும் கொழும்பில் இருந்து தனது வீட்டுக்கு வருகை தந்து 4 நாட்கள் கடந்துள்ளதாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இருவரின் சடலங்களும் சட்ட வைத்திய அதிகாரியின் பிரேத பரிசோதனைக்காக டிகோயா கிழங்கன் ஆதார வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்படவுள்ளதாக தெரிவித்துள்ளனர். மேலும் மரணம் தொடர்பில் சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் பொகவந்தலாவை போலீசார் தெரிவித்துள்ளனர். அம்மம்மா தன்னை திட்டுவதாகவும் தன்னில் பாசம் காட்டுவதில்லை எனவும் மன அழுத்தம் காரணமாக இருவரையும் கொலை செய்ததாகவும் காவல்துறையிடம் 15 வயதான சிறுமி ஒப்புக்கொண்டுள்ளார். திருகோணமலை மூதூர் தாகா நகர் பகுதியில் உள்ள வீடு ஒன்றிலிருந்து நேற்று முன்தினம் அதிகாலை சகோதரிகளான பெண்கள் இருவர் வெட்டுக்காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டிருந்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் 15 வயதான சிறுமி கைது செய்யப்பட்டு விசாரணைக்குட்படுத்திய நிலையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். சம்பவத்தில் 68 வயதான ஸ்ரீதரன் ராஜேஸ்வரி, 74 வயதான சக்திவேல் ராஜகுமாரி ஆகிய இரு பெண்களே உயிரிழந்ததாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அதிகாலை வேளை குறித்த கொலை இடம்பெற்றுள்ளதாகவும் படுகொலை சம்பவத்தின் போது கூறிய ஆயுதங்களை கொண்டு தாக்கியதில் இருவருடைய கழுத்து பகுதிகளில் வெட்டு காயங்கள் ஏற்பட்டு இருவரும் உயிரிழந்த நிலையில் 15 வயதான மகள் சிறு காயங்களுடன் மூதூர் தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். இதன்போது கொலை சம்பவம் தொடர்பில் சிறுமியிடம் காவல்துறையினர் மேற்கொண்ட நீண்ட நேர விசாரணையின் பின்னர் சிறுமி தானே கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டுள்ளார். இதன் பின்னர் சிறுமி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு மூதூர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் திருகோணமலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். உயிரிழந்தவர்களின் சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக திருகோணமலை மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை மூதூர் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். அமெரிக்காவின் மத்திய தென் மாகாணங்களை சூறாவளி தாக்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த சூறாவளியில் சிக்கி 31 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. அந்த நாட்டின் மிசோரி, மிசிசிப்பி, அலபாமா உள்ளிட்ட மாகாணங்களில் சூறாவளி தாக்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது. பலத்த காற்றுடன் சூறாவளி வீசியதால் வீடுகள், வணிக வளாகங்கள் உட்பட பல்வேறு கட்டிடங்களின் மேற்கூரை சூறாவளியில் தூக்கி வீசப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதில் பலர் படுகாயமடைந்ததாகவும் சூறாவளியால் அதிக பாதிப்பு ஏற்பட்ட இடங்களில் மீட்புப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி.